இப்போ தமிழ்நாட்டில் எதுவுமே இதே கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எதை எடுத்தாலும் தானவாது கொடுக்குறது தான் நம்ம இருக்கோம். நம்மளுக்குன்னு எதுவும் வச்சுக்கிறதே கிடையாது. அவன் அடுத்தவங்க கண்ட்ரிக்கு எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம எதுவுமே வச்சுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அரசியல்வாதிங்க பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல. எதுவுமே சொல்றதுக்கே இல்லை சார். அதை பத்தி யாருமே அந்த ஒரு பிரஸ் இன்னைக்கு வந்து வெளியிடல பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா அவங்கவுங்க மீடியாலாம் அவங்கவுங்க கண்ட்ரோல் இருக்காங்க சார். யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண முடியும்? யார் கேட்கறது? மக்களும் கேட்க முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ கர்நாடகா தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. கர்நாடகா தண்ணி இல்லாமையா இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். கர்நாடகா தண்ணி இல்லைங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு கொடுக்கணும்னா தண்ணி இல்லைங்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் அவ்வளோ சார். அவ்வளோ காசு தான் சார் கிரானைட் இருக்கும். என்ன யாருக்கு தெரியும்? நம்ம ஏதாவது சொன்னா தானே தெரியும். நம்ம ஊர்ல எதுவும் அணைகள் கட்ட மாட்டாங்க. ஆனா அதர் ஸ்டேட்ல அணைகள் கட்டுறது வந்து நிறையா பண்ணும் சார். நம்ம ஊர்ல வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க சார். ப்ராப்பரா சம்பாதிக்கிறது தான் நினைப்பாங்க. முடிய மக்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க. அதுதான். எதுவுமே நம்ம அணைகள் கட்டணும், எதுவும் நம்ம புதுசா பண்ணணுங்கிற எண்ணம்னா கிடையாது. மாற வேண்டியது அரசியல்வாதிகளை மக்கள் தான் ஃபர்ஸ்ட் மாறணும். அரசியல்வாதி மாற்றக்கூடாது. மக்கள் தான் மாறணும். மக்கள் வந்து யார் நல்லது செய்யணும் அவனுக்கு தான் ஓட்டு போடணும்.